Praise the Lord. இன்னைக்கு நம்ம 23rd டே லென்த் சீசனில் போகிறோம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுடைய சிந்தனைகளிலிருந்து எப்படி மேற்கொள்வது. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனையே சிந்தனை தான். 99% ப்ராப்ளமே சிந்தனை தாட்ஸ்னால தான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியாமல் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். நம்ம எப்படி பண்ணலாம்? ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலாகவே. இப்போது 1 to 100 உங்கள் மைண்டில் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். கூடவே கவுண்ட் பண்ணி நீ கையோட வாயில் நீங்கள் நான் கிறிஸ்துவின் சிந்தனை உள்ளது, எனக்கு ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், எனக்கு எதிராக எழும்புற ஆயுதம் எதுவுமே வாய்க்காது போகும், தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு யார் உண்டு, இந்த மாதிரி நீங்கள் வாயில் வசனத்தை சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே மைண்டில் ஓடுற நம்பர் ஸ்டாப் ஆகிடும். அது உங்களால் ரெண்டுமே ஒரே டைம் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் மைண்டில் சிந்தனைகள் தான் இன்னைக்கு ஆயினே இருக்குது, நமக்கு வந்துனே இருக்குது மைண்டில். அந்த சிந்தனையை ஸ்டாப் பண்ணுங்க. வாயை திறந்து இந்த மாதிரி வசனத்தை நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிச்சிக்கலாம். இருக்கிற தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த தாட்ஸ்கள் மேற்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு டெம்டேஷன், சோதனையை மேற்கொள்வது எப்படி? கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்கும்போது, சிந்தனைகளை நம்ம தடுக்கும் போது, வார்த்தையால் தடுக்கும் போது, எந்த சிந்தனைக்குமே சோதனைக்குமே இடம் இல்லாமல் வார்த்தையால் நம்ம ஜெயிக்கும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி நமக்காக ஜெயத்தை பெற்றிருக்கிறார். நம்ம ஆல்ரெடி ஜெயத்துக்குள்ள தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அவரோட பலத்தில் நம்மளால கண்டிப்பாக முடியும். அப்போ நம்ம அப்படி மேற்கொண்டுட்டோம்னா ஒரு நன்மை நமக்கு வரப்படாது. ஆமென்.